அருண் சக்தி எபிசோட் 4 இருள் ராஜாவின் எழுச்சி. கார்த்திக் தனது முதல் தெய்வ சக்தியை பெற்றுவிட்டான். காட்டின் சக்தி இப்போது அவனுடையது. ஆனால் அந்த சக்தியை பயன்படுத்துவது எளிதல்ல. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய இருள் சக்தி விழித்துக் கொண்டிருக்கிறது. கார்த்திக் அந்த ரகசிய அறையை விட்டு வெளியே வருகிறான். அவன் மனதில் பல கேள்விகள். இன்னும் எத்தனை சக்திகள் இருக்கிறது? அவன் மெதுவாக கோவிலின் மேல் பகுதியில் வருகிறான். அந்த நேரத்தில் மாலை சூரியன் மறையும் நேரம். கார்த்திக் தனது கையை உயர்த்துகிறான். அவன் காட்டு சக்தியை பயன்படுத்த முயற்சி செய்கிறான். மெதுவாக ஒரு காற்றலை உருவாகிறது. மர இலைகள் எல்லாம் காற்றில் பறக்க ஆரம்பிக்கிறது. கார்த்திக், இது உண்மையிலேயே வேலை செய்கிறது. ஆனால் தூரத்திலிருந்து ஒருவன் கார்த்திக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் முகம் முழுவதும் கருப்பு ஆடை. அவன் ஒரு இருள் மனிதன். அவன் மெதுவாக பேசுகிறான். இருள் ராஜாவுக்கு இதை சொல்லணும். ஒரு இருண்ட குகை. அங்கு பெரிய தீ ஒளி. அந்த குகையின் நடுவில் ஒரு பெரிய சிங்காசனம். அதில் அமர்ந்திருப்பவன் இருள் ராஜா. அவன் கண்கள் சிவப்பாக ஒளிர்கிறது. அந்த இருள் மனிதன் முன் வந்து சொல்கிறான், அரசே, அந்த இளைஞன் முதல் சக்தியை பெற்றுவிட்டான். இருள் ராஜா மெதுவாக சிரிக்கிறான். அவன் இறுதியாக விழித்து விட்டானா? இருள் ராஜா ஒரு பழைய கல் சுவரை பார்க்கறான். அதுல ஒரு எழுத்து. 200 தெய்வ சக்திகளை ஒன்று சேர்த்தவன் உலகத்தை ஆளுவான். இருள் ராஜா கோபமாக சொல்கிறான், அந்த சக்திகள் எனக்கு தான் சொந்தம். அதே நேரத்தில் கார்த்திக் கோவிலின் வெளியே நிற்கிறான். அவன் கையில் இருக்கும் முத்திரை மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கிறது. அது ஒரு புதிய திசையை காட்டுகிறது. இன்னொரு சக்தி. கார்த்திக் நடந்து செல்லும்போது திடீரென்று ஒரு குரல், நீதான் அந்த சக்தியை பெற்றவன். கார்த்திக் திரும்பி பார்க்கிறான். அங்கு ஒரு இளைஞன் நிற்கிறான். அவன் பெயர் அர்ஜுன். அர்ஜுன் மெதுவாக சொல்கிறான், நான் எல்லாம் தெரியும். 200 தெய்வ சக்திகள், இருள் ராஜா, எல்லாம். கார்த்திக் அதிர்ச்சியுடன் பார்க்கிறான். அர்ஜுன் சிரித்து சொல்கிறான், நான் உனக்கு உதவ வர்றேன். கார்த்திக் ஒரு நிமிடம் யோசிக்கிறான். பிறகு சொல்கிறான், அப்படின்னா நம்ம இருவரும் இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். கார்த்திக் தனது முதல் நண்பரை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் அவன் எதிர்கொள்ள போகும் எதிரி மிகவும் சக்தி வாய்ந்தவன். இருள் ராஜா இப்போது விழித்திருக்கிறான். இப்போது ஆரம்பமாகிறது ஒரு பெரிய போராட்டம்.